உனக்கும் பிரசாதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? இப்பதானே நான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அதாம்மா சொன்ன இல்ல, கோவம் இல்லைன்னு. கோவம் தான்ப்பா. இல்லடா செல்லம், அது கோவம் இல்லடா. அப்பா சொல்றேன்ல, கல்யாணம் உனக்கும் பிரசாதுக்கும் முடிவு பண்ணிட்டேன். செல்லம்மா, அப்பாடா, அப்பாவோட ஆசைக்கு இதை செய்யலாமேடா. என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக இதை செய்யறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா நீதாண்டா முடிவு பண்ணணும். பிரசாத் நல்லவன்டா. அவனுக்கு எதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க கவிதா, அவன் ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கான். அதிலிருந்து அவனை காப்பாத்தணும்னா உன்னோட கல்யாணம் மட்டும்தான் உதவும். புரியுதாமா? நான் உனக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்கல. முடிவு பண்ணிட்டேன். அப்பா முடிவை ஏத்துக்குவேங்கிற நம்பிக்கையில. என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்லுவேன்? அப்பா நீங்க சொல்லிட்டீங்க. அத்தை என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கனவு மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இங்க வச்சிருக்கேன்பா பிரசாத்த. நான் மாட்டேன்னு சொல்லலப்பா. நான் அப்பா, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கட்டுமாப்பா? என்னடா செல்லம், கேள்றா. என்னடா? என்னடா? என்ன? தள்ளி போடாம கவிதாவோட அப்பாவா இல்லாம பிரசாத்தோட மகனாரா இந்த கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணியா? செல்லண்டா நீ. ஒரு நிமிஷம். என்ன? சொந்தக்கார மாப்பிள்ள தானேன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம விட்டுறாதீங்க. பட்டு புடவை எனக்கு. ஆனா பட்டு புடவைனா சாதாரண பட்டு புடவை இல்லப்பா, ஃபுல்லா ஜரிகை. இல்ல இல்ல, நல்லா அழகா தங்க ஜரிகை போட்ட பட்டு புடவை. ஓகேம்மா. அப்புறம் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை. அவருக்கு. அவருக்குன்னா? அவருக்குன்னா அவருக்கு தான், உங்க மருமகனுக்குப்பா. ஓஹோ, பட்டு வேட்டியில தங்க ஜரியாமா? ஆமாப்பா, தங்க ஜரிகை. சரி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாமே நான் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல நடக்கணும். ஓகேவா? ஓகே. அவ்வளவுதானே? பச நிக்காம போய் கல்யாண வேலையை பாருங்க. நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சத்யமூர்த்தி. என்ன? இல்ல, நாளை தள்ளி போடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேம்மா, தள்ளி போட மாட்டேன். முடிச்சிடுறேன், உடனே முடிச்சிடுறேன். அருண், என்னப்பா? வா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா வாப்பா, உட்காரு. என்னப்பா, கவிதா கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொல்றா? அவ என்ன சொல்ல போறா? அவ போடுற பட்டியல தாங்க முடியலப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அவளுக்கு ஒரு பட்டு புடவை வேணுமா, அதுவும் ஸ்பெஷலாவும் தங்கத்துல பார்டர் வைக்கணுமா. அதே மாதிரி மாப்பிளைக்கு பட்டு வேஷ்டி தங்கத்துல பார்டர் இருக்கிற வேஷ்டியா வேணுமா. அது மட்டும் இல்ல, அவ ஏதோ ஒரு லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாளாம். அவ ஓகே பண்ணனதுக்கு அப்புறம் தான் அது எல்லாத்தையும் நாம வாங்கணுமா. இது எல்லாத்தையும் அவ சொன்னாலப்பா? அது மட்டும் இல்லடா, கல்யாண தேதியை தள்ளி எல்லாம் போடக்கூடாது, உடனடியா முடிச்சணும்னு சொல்றா. அப்புறம் எதுக்குப்பா இவ்வளவு பேச்சு பேசுனா? அவ பேசுனாடா, ஆனா உள்ளுக்குள்ள பிரசாத் தான் இருக்கான். நான் தான் சொன்னேன் இல்ல, அவளுக்கு கோபம் இல்ல, நம்பிக்கை. இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அருண், நம்ம பிரச்சனை பாதி சால்வ் ஆயிடும். சரிப்பா, அப்போ என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு நீங்க சொல்லுங்கப்பா, நம்ம பண்ணிடலாம். நாம பண்ணிடலாம் இல்லடா, இதுல பாதி பொறுப்பு உனக்கு தான். என்னப்பா இது, கவிதாக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? எவ்வளவு கிராண்டா நடத்தணுமோ அவ்வளவு கிராண்டா நடத்துவேன். இது சத்தியமூர்த்தி பொண்ணோட கல்யாணம். இதான்ப்பா அவளும் சொல்றா. டேய், எனக்கு சத்தியமூர்த்தின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாடா. அப்படி ஆயிட்டல அவ. அவ சொல்றா, நான் சத்தியமூர்த்தியா, அவரு அவரா. ஓ, எவரு? பிரசாத்ரா. ஓ, அவரு அவரா. அருண், கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்னாடி, நான் பெரிய அட்வொகேட் எல்லாம் கிடையாதுப்பா. அப்போ சென்னைக்கும் நாம வரல. ஒரு நாள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பமா எல்லாரும் போனோம். உங்க அம்மா அன்னைக்கு வரல. உனக்கு அநேகமா 5 வயசு இருக்கும். அந்த வயசுல ஓடி விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைங்க நீங்கெல்லாம். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மரத்துல கட்டியிருந்த தாலி கயிறை எடுத்து நம்ம பிரசாத் கவிதா கழுத்துல கட்டிட்டான். எல்லாரும் கை கொட்டி சிரிச்சோம், விளையாட்டா நினைச்சோம். வீடு திரும்பிட்டோம். ஆனா ஒரே ஒருத்தி மட்டும் அத மறக்கவே இல்லை. உங்க அப்பா நான் கூட மறந்துட்டேன்டா. அது ஒரு விளையாட்டா நினைச்சு விட்டுட்டேன். என் மனசுல இது பதியவே இல்லடா. ஆனா உங்க அத்தை அந்த தாலி கயிறை கையிலேயே வச்சுக்கிட்டு அலையறாடா. இன்னைக்கு வரைக்கும் அவளால அதை மறக்க முடியல. அவளோட சென்டிமெண்ட் அந்த தாலி கயிறு. கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருந்தா அவளுக்கு அந்த உரிமை எல்லாம் இருக்குன்னு நினைச்சு நானே ஒத்துக்கிட்டு போயிருப்பேன். ஆனா அவ அப்படி கேட்கவே இல்லை. கவிதா என் வீட்டு மருமக, என் மகன் தாலி கட்டிட்டான். அது சின்ன வயசுல கட்டினா என்ன, பெரிய வயசுல கட்டினா என்ன, அவதானே என் மருமக அப்படின்னு ஒரு உரிமையோட அவ வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
உங்க அம்மாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. இந்திரா என் தங்கச்சிங்கிறதுனால இல்ல, அது வரைக்கும் இந்திராவும் உங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸ். என் தங்கச்சி இல்லாம உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வாழ்க்கை முறை மாறிச்சு. ஒரு அட்வொகேட்டா நான் வளர்ந்து 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 சென்னைக்கு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வளர்ச்சியை அனுபவிச்சாலே தவிர என் கூட பிறந்த தங்கச்சிய கட் பண்ண ஆரம்பிச்சா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அவ பாசத்துக்காக வாழல என் கூட, பணத்துக்காக வாழ்ந்தவன். இந்திராவை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சி இந்திரா. அந்த சாவுக்கு என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நான் மீறி போனேன். நான் போகாம எப்படிடா இருக்க முடியும் அருண்? உனக்கு ஒரு தங்கச்சி. இந்த கல்யாண விஷயம் சொன்ன உடனே நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த? அதே மாதிரி தாண்டா அந்த சோகம் என்ன தாக்கியிருக்கும். நான் போயிட்டு வந்ததுல ஆரம்பிச்சதுடா. உங்களுக்கு ஒரு சாவு வீட்டுல சம்பந்தம் முடிவு பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாடா. சாவு வீட்டுல சம்பந்தம் பேசவாடா போவோம். ஆனா அவன் மனசுக்குள்ள வக்ரம் வக்ரம். அந்த வக்ர புத்தி அவளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சது. அதே மாதிரி நம்மளையும் சாகடிச்சா. இன்னைக்கு என் பொண்ணு கவிதா இருக்கா, என் பையன் நீ இருக்க. ஆனா அந்த வக்ர புத்தி உள்ளவ எங்க இருக்கானே தெரியல. கல்யாணம்டா, பெத்த பொண்ணு, ஒரே பொண்ணு, பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்த பொண்ணு. அவ ஆசைய தவிர வேற என்னடா உங்க அப்பாவுக்கு உலகம்? இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன்னா அது என் சந்தோஷத்துக்காக இல்ல, கவிதாவுக்காக. நான் போய் பேசும்போது தாண்டா அது புரிஞ்சது. பட்டு வெட்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு அவ பேசுறத வச்சு பார்த்தா பிரசாத்தை எவ்வளவு தூரம் சுமந்துகிட்டு இருக்கா தெரியுமா? நல்லா இருக்கணும்டா, கவிதா நல்லா இருக்கணும். எவனோ ஒருத்தன் முகம் தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட என் பொண்ண நான் அரவணைச்சு வளர்த்த என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் தான்டா. கண்ணு முன்னாடி அந்த குத்து விளக்கு அணையாம இருக்கணும்டா. அவளோட பிரகாசம், அவளோட ஒளி, அந்த தீபம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாதுடா, நமக்குள்ளேயே இருக்கும். நாம் எல்லாம் ஒரு குடும்பம்டா. புரிஞ்சுக்கடா அருண். சரிப்பா. அதே மாதிரிடா கவிதாவுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் பையன் அருணுக்கு
மிகப்பெரிய அளவுல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். ஏன் வாரிசுடா நீ. அப்பா எனக்கு புரியுதுப்பா. ஒரு அப்பாவா உங்களோட ஃபீலிங் என்னன்னு எனக்கு புரியுது. இல்லடா, நான் இத அப்பாவா ஃபீல் பண்றேனா, என் தங்கச்சியோட அண்ணனா ஃபீல் பண்றேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஒரு தாலி கயிறோட மகிமை இன்னைக்கு புரியுது. அத அவ தூக்கி வச்சுக்கிட்டு சும்மா அலைஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த தலைமுறையில என் பொண்ணு அதை எவ்வளவு மதிச்சிருக்கான்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. நான் யாரையும் வளர்க்கலடா, நீங்களா வளர்ந்தீங்க. ஆனா சரியா வளர்ந்திருக்கீங்க. அதான்டா நீங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த பேரு. சந்தோஷமா இருக்குடா, சந்தோஷமா இருக்காரு. அப்பா இது போதும்பா. எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். சரிடா விடு. டேய், கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துவோம், மிகப்பெரிய அளவுல. கண்டிப்பாப்பா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அதே குலதெய்வம் கோயில்ல அதே தாலி கயிறோட. அப்புறம்தான் மத்ததெல்லாம். சரியா? சரிப்பா. அதுதான்டா ஏன் சென்டிமெண்ட். பண்ணி காமிக்கணும்டா. என் பொண்ணு நல்லா வாழணும். என் தங்கச்சிய நான் நல்லா பாத்துக்கணும். அருண், உனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலும். அப்பா என்னப்பா இது? இல்லடா இல்ல, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலும் என் தங்கச்சியையும் உன் தங்கச்சியையும் நீதான்டா பாத்துக்கணும். நீதான் பாத்துக்கணும். பாத்துக்கணும். ஸ்னேகா,